அதாவது பிரபலங்களை தான் போய் மீட் பண்றாரு. ஆனா பாலியல் உறவு நடந்திருக்கு. இதை பத்தி எதுவுமே அவர் பேச மாட்டேங்கிறாரு. எந்த ஆட்சியில நடக்கல, டிஎம்கே நடக்கலையா? நம்ம ஓட்டு மாத்தி போட்டீங்க. லேடிஸ்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு மெயின் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ரோட்ல விளையாட விட முடியல குழந்தைங்கள. சூடாதிக்கம் தான். ஏன்னா குழந்தைங்களாம் வீணா போயிட்டீங்க. அதெல்லாம் மனசு பாதிக்குது. ஏங்க நான் கேட்குறேன், இத்தனை வருஷமா வந்து பாலியல் வல்லுறை நடக்கலையா? அது மீடியால வரலையா? ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்க இப்போ மீடியால போடுறீங்களா? இதுக்கு முன்னாடி ஏன் அதெல்லாம் போடல? எல்லா இதுவும் நடக்குது. நடக்காமல இவர் எவ்வளவு கண்ட்ரோல் பண்றாரு. கண்ட்ரோல் பண்ணியே இப்ப நடக்குதுன்னா அதுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பாங்க. அவர் விஷயத்துல அவர் பக்காவா இருக்கிறார். அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. நம்ம இப்படிதான் இருந்துட்டு செத்து போனோம் நம்ம எல்லாம். வணக்கம். சொல்லுப்பா. 30 நாள் டிவிக்கு ஆச்சுக்கு 10க்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்? 10 மார்க் கொடுப்பேன். நல்லா செய்யறாரு. வந்து உண்மையிலே நல்ல ஓரளவுக்கு எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. இன்னும் போக போக நல்லா இருக்கும் ஆட்சி எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த 30 நாள்ல வந்து அதிகமா பாலியல் கொடுமை அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இருந்த ஆட்சியில் நடக்குது. அதுக்கு முன்னாடி இருக்குது. இது ரெகுலர் நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப எல்லா ஆட்சியிலும் எல்லாமே நடக்குது. நடக்காமலாம் ஒண்ணு இல்லை. இவர் வந்து 1 மாசத்துல சரி பண்ண முடியாது. புரியுதா? இவர் இனிமே கண்டிப்பா பண்ணுவாரு. கண்டிப்பா நல்ல ஸ்டிப்பா எடுப்பார். இல்ல இப்ப எடுக்கிறது நல்லா கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. உடனே எல்லாம் எதுவும் பண்ணிட முடியாதுப்பா. ஸ்டெப் ஸ்டெப்பா தான் போக முடியும். உடனே எப்படி பண்ணுவ சொல்லு? இப்ப நீ உடனே டாக்டர்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. பொறுமையா தான் நிதானமா தான் பண்ண முடியும். ரெண்டாவது என்னன்னா, எல்லா குற்றங்களையும் உடனே சரி பண்ண முடியாது. அவருக்கு வந்து இப்பதான் புதுசு இறங்கி இருக்காரு. அவர் நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பா 100க்கு 100 நல்லது செய்வார். நம்புறோம். கண்டிப்பா அதாவது பிரபலங்களை தான் போய் மீட் பண்றாரு. ஆனா பாலியல் உறவு நடந்திருக்கு. இதை பத்தி எதுவுமே அவர் பேச மாட்டேங்கிறாரு. எந்த ஆட்சியில நடக்கல, டிஎம்கே நடக்கலையா? நம்ம ஓட்டு மாத்தி போட்டீங்க. ஓட்டு போட்டோம்பா, கரெக்ட். உடனே பண்ண முடியுமா? இப்ப நான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி 100 அடி தள்ளி என்ன நடக்குது எப்படி தெரியும்? ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் தான் பார்க்கணும். ஆனா அதுக்குன்னு எல்லாம் அது தனித்தனி துறை இருக்காங்க. காவல்துறை இருக்குது, அது எல்லா துறையும் இருக்கு. கண்டிப்பா எடுப்பாங்க. நல்லது நடக்கும். நிச்சயம். அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது. புரியுதா? ஒட்டுமொத்தமா எல்லாருமே டோட்டலாவே மாறிடுச்சுன்னா இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்தாச்சு. புதிய தலைமுறை பார்க்கலாமே. இளைஞருக்கு வழி கொடுப்போமே. நல்லது எதிர்பார்ப்போமே. இப்ப உனக்கு இருக்கிற பவர் எனக்கு இருக்கிற பவர் வித்தியாசம் இல்ல. நான் வயசானவன், நீ அறியாத பையன். உனக்கு இருக்கிற பவர் விட்டு போவோம், பார்ப்போம். நல்லது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். விஜய் நாங்க நம்புறோம். நாங்க ஓட்டு போட்டோம், இனிமே போடுவோம். இந்த 30 நாள் டிவிக்கு ஆச்சு. நீங்க 10க்கு லேடிஸ்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு மெயின் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ரோட்ல விளையாட விட முடியல குழந்தைங்களை. பயந்து வீட்டுல வச்சுருக்குதா இருக்கு. குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். மெயின் எந்த சிங்கப்பூரோட வரட்டும். சிங்கப்பூரா வந்தாட குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எந்த நேரத்தில் 3 வயசு குழந்தை விட மாட்டாங்க. கையில மாடி மக்கிற கேள்வியை கூட விட மாட்டேன்றாங்க. என்ன 80 வயசு கேள்வியை கூட விட மாட்டேன்றாங்க. அவ்வளவு வெறி புட்டி போயிருக்கிறாங்க ஜனங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்க தீர்வு காணணும். மெயின் அதுதான். நாங்க ஃப்ரீயா போகணும், ஃப்ரீயா வரணும். எங்களுக்கு 70 வயசு ஆகுது. ரோட்ல நடக்க பயமாகுது. இப்படி இதை நீட்டுற இப்ப உன்னாண்ட பேச எனக்கு பயமாகுது. உங்களை பேசவே பயமா இருக்கு. நீ நல்லவளா கெட்டவளான்னு தெரியாது இல்ல. அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு போகணும். 60 வயசு 70 வயசுக்குன்னா 300 3000 4000 கொடுக்கணும். ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. நாங்கள்லாம் மாத்தம் வந்து வாங்குறதுலாம் வீட்டை ரொம்ப வறுமை. பிள்ளைங்களை கஞ்சணும், பொண்ணுங்களை கஞ்சணும். அந்த மாதிரிலாம் நிறைய வீட்டில் பிரச்சனைங்க இருக்குது. அதனால எங்களுக்கெல்லாம் 60 வயசு 70 வயசுல நல்லா பார்த்து ஒரு நல்லதை பண்ணாக்கா எல்லாரும் நல்லா இருப்போம். அது சொல்றவங்க சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி 1000 பேர் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி 1000 பேர் சொல்லுவாங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நமக்கு மெயின் பாதுகாப்பு. வயசானவங்களுக்கு ஒரு நன்மை வரணும். அவ்வளவுதான். 10க்கு 8 போடலாம். 8 போடலாம். 8 கூட அதிகம் தான். ஏன்னா குழந்தைங்களாம் வீணா போயிடுச்சுங்க. அதெல்லாம் மனசு பாதிக்குது. பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பென்ஷன் மாரி கொடுக்கணும். எங்களுக்கெல்லாம் வயசானவங்களாம் பென்ஷன் கொடுக்கணும். எங்களுக்கெல்லாம் கொடுத்தாக்கா நல்லா இருக்கும். இந்த 1000 ரூபாய் கூட எங்களுக்கு வயசானவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. மாத்திரை வாங்குவோம், மருந்து வாங்குவோம். தைலம் கிட்ட போனால் 100 ரூபாய் விற்குது. தைலம் மாத்து கிட்ட போனால் 300 ரூபாய் விற்குது. எல்லாம் விலை ஏறி போச்சு. சமாளிக்க முடியல. எங்களுக்கு ஒரு தொகை கொடுத்தா நல்லா இருக்கும். 10க்கு 10 கொடுப்பாங்க. நான் அது கடந்த 50 ஆண்டு கால அரசியல் சாதிக்காத விஷயத்த இந்த ஆட்சி வந்து 30 நாள்ல சாதிச்சிருக்கு.
ஒரு சில விஷயத்துல. சில பேர் சொல்றாங்க இந்த ஆட்சி இப்போ வந்தனாலதான் பாலியல் வன்கொடுமைலாம் அதிகமா இருக்கு. ஏங்க நான் கேக்குறேன், இத்தனை வருஷமா வந்து பாலியல் வன்கொடுமை நடக்கலையா? அது மீடியால வரலையா? ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்க இப்போ மீடியால போடுறீங்களா? இதுக்கு முன்னாடி ஏன் அதெல்லாம் போடல? எல்லா இதுவும் நடக்குது. நடக்காமல இவர் எவ்வளவு கண்ட்ரோல் பண்றாரு. கண்ட்ரோல் பண்ணியே இப்ப நடக்குதுன்னா அதுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பாங்க. ரொம்ப நாள் அதிகமா பாலியல் வன்கொடுமை, கரண்ட் அதிகமா கட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து எதிர்கட்சியோட சதி, இப்படிதான் சொல்லணும். வேற என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி இல்லதான் சொன்ன மாதிரி கரண்ட் கட்டு இல்ல, இப்ப வந்து பவர் அங்க கட் ஆகுது. அது வந்து இப்போ இந்த சம்மர் சீசன்றதுனால நிறைய யூசேஜ் இருக்கு. அதே மாதிரி இவங்க தரமற்ற கேபிள் போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்கும் போது அவரு மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தாரா, அது முன்னாடி யாரும் தான் தெரியல, கேபிள்லாம் வந்து தரமற்ற கேபிள் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பழுதடைஞ்சு போகுது. ஏன்னா லோடு அதிகமாகிறதுனால கேபிள்லாம் பழுதடைஞ்சு ஸ்பாயில் ஆகுது. அதனால தான் வந்து நிறைய இப்போ ஃபால்ட் வருது. இபி லைன்ல ஃபால்ட் வரதுனால அதை இப்போ வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிடுவாங்க. அது சரியாயிடும். ஆட்சி நல்லா ஆச்சுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா நல்லா ஆட்சி தான். 10 கொடுக்கலாங்க. இப்போ எதுவுமே அது மாதிரி குறைகிற மாதிரி இல்லை. அவர் விஷயத்துல அவர் பக்காவா இருக்கிறார். 10 எல்லாரையும் மீட் பண்றாருங்க. அவரு இன்னும் சிஎம்ன்றது அவர் காட்டிக்கல. அவரு 30 நாள்ல வந்து ஏங்க அவங்க இதுல மட்டும் ஏங்க எல்லாம் அது வெயில் காலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுங்க. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. நம்ம இப்படிதான் இருந்துட்டு செத்து போனோம் நம்ம எல்லாம். அவரு சொல்லி இது தப்பு இல்லை. அவங்க வீட்டில் கூட இருக்காது, அந்த ஏரியாவில் கூட இருக்காது. இன்னும் அவங்களுக்கு சீக்கிரமா ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம லேட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள அட்டன் டைம் வந்து பார்ப்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நாள் பின்னாடி வந்து பார்ப்பாங்க. அவ்வளோதான். அந்த சிஎம் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் அந்த மாதிரி மக்களுக்கு இது மாதிரி தான். ஆனால் லேட்டாக நடந்தாலும் நல்லது நடக்கும். அதான் விஜயை குறை சொல்லின்னு இவர் வந்துட்டாரு, அவரு முக ஸ்டாலின் வந்துட்டாரு. முக ஸ்டாலின்ல கூட இருந்தது. அந்தந்த வெயில் இருக்குது, பூமியோட அனல் தாங்க முடியாம இப்போ எல்லார் வீட்டில ஏசி இருக்குது, எந்த வீட்டுல ஏசி இல்லை. பனிக்காலத்துல ஆஃப் பண்றானுங்களா? இபி பாருங்கன்னு குறை சொல்லக்கூடாது. எவ்வளோ ஹெவியா ஏத்தி ஓட்டுறாங்களோ அவ்வளோ தொழில் இருக்கும். அது கெப்பாசிட்டின்னா ஏற்றணுமோ அதை பாருங்க. அது வந்து ஒருத்தருக்கு உங்க பின்னாடி ஒரு போலீஸாரை நிப்பாட்ட முடியாது, ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு போலீஸை நிப்பாட்ட முடியாது. அது நம்ம தான் பார்த்து எவ்வளோ நம்ம பசங்களை எவ்வளோ கட்டுப்பாடாக வச்சுக்கணுமோ நம்ம வச்சுக்கணும். இப்போ நீங்க ஒரு ஜென்ஸ், நீங்க ஒரு அக்கா தங்கச்சி பார்வை பார்க்கணும், நல்ல பார்வை பார்க்கணும், நல்லது நினைச்சுன்னு போனீங்கன்னா ஒன்று கூட ஆறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நானும் என் ஆட்டோவில் நிறைய பேர் ஏறுறாங்க லேடிஸுங்க. அவங்கள வந்து நான் வந்து கண்ணாடியில் பார்க்கறது இது பண்ணுறது அதெல்லாம் செய்ய மாட்டேன். நம்ம ரோடை பார்த்துன்னு போனோம். நம்ம தேவைன்னா லேபர் வண்டி சார்ஜின்னாரு அது பார்க்கணும். அவங்கள இப்படி பார்த்தோன்னா அப்படி பார்த்தோன்னா அந்த கெட்ட எண்ணம் வரக்கூடாது. நம்ம தெருவிலேயே இருக்கட்டும், எதுவுமே இருக்கட்டும். அது வந்து என்ன பண்ணணும்னா இவங்க கரெக்டாக போகிறது பார்க்கணும். பசங்களையும் ஒழுங்கா அப்பா அம்மா எடுத்துன்னு போகிறது பார்க்கணும். நம்ம கூட 4 பேர் போனால் ஒழுங்கா இது பண்ணுறது பார்க்கணும். 30 நாள் நல்லா நடத்திருக்கு. ஏன் நல்லா தாங்க இருக்குது. என்னங்க குறை இருக்குது? அவருது குத்துறவங்க 1000 குத்து குத்தின்னு தாங்க இருப்பாங்க. நீ பாட்டு செஞ்சுன்னு போய்கிட்டே இரு.